ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 2 சின்னதாக பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கிறேன். கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே பொரிஞ்சு வரட்டும். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். சைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வெங்காயமாக 2 எடுத்துக்கோங்க. 200 கிராம் அளவு வரும். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். 200 கிராம் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். சைஸில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ்க்கு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை கீறிட்டு வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை இதோடு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் இன்றைக்கி சொல்கிற அளவுகள் எல்லாமே 1 கிலோ அளவுக்கு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு. நான் இதுக்கு 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சிக்கனையும் இதோடு சேர்த்துடலாம். சிக்கனை நல்லா அப்படியே எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா பொருட்களை எல்லாமே போட்டு எண்ணெயிலே தான் நல்லா வதக்கணும். இப்போ தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த சிக்கன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்தோட எல்லாத்தோடையுமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற இதே அளவுகளோட இந்த சிக்கன் கிரேவி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 2ஐயும் நல்லா கலரி விட்டுடலாம். இதோட மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசால் கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க. மறக்காமல் ஆல்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். சிக்கன் நல்லா வேகணும். இந்த ஸ்டேஜில் சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் பார்த்துக்குங்க. பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கன்னா நல்லா கிரேவி கொஞ்சம் திக்காக வந்துடும். இந்த திக்காக இருந்தால் போதும். நம்ம இதை விட வற்ற விட்டோம்னா சிக்கன் மட்டும் தான் இருக்கும், கிரேவியே இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் மல்லித்தலைகளை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அப்படியே சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க. நான் சொல்கிற இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக வரும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.